கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டம் போனானாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்தியாவை காப்போம் என்ற அழைப்பு இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது அதிமுக அரசுதான் என்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று கூறிய பாஜக கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பவர்களுக்கு வாக்காளர் பெருமக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என அவர் தெரிவித்தார். நாட்டிலே பல்வேறு ஜாதி வகுப்புகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவை. அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். எல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அழைத்து பேசி அரசாங்கத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற உத்தரவை வழங்கிய அரசு அதிமுக அரசு. யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கும், எந்த வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கும், எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் 1% கூட அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஆனால் இந்த பகுதி மக்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வைத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். சில பேர் கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார்கள். அப்படி என்றால் அந்த கொள்கை என்ன ஆயிற்று? இது சந்தர்ப்பவாத அரசியல் அல்லவா? சொல்லுங்க, சந்தர்ப்பவாத அரசியல் தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் என்று சொல்கின்ற தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்தவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டம் போனானாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஸ்டாலினின் இந்தியாவை காப்போம் என்ற விளம்பர அழைப்பு இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடினார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். கிராமத்தில் ஒன்று பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டம் போனானாம், வானம் கிழித்து வைகுண்டம் போனானாம். அந்த கதையா இருக்கு ஸ்டாலின் கதை. இங்கேயே ஒன்றும் செய்ய முடியல, இனி போய் இந்தியாவை காக்க போறாராம். எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. பெங்களூருவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க சென்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் காவிரி தண்ணீரை குறுவை சாகுபடிக்காக திறந்துவிட வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். ஆனால் மாறாக தங்களது குடும்பத்தினர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதில் மட்டுமே ஸ்டாலின் குறியாக இருந்ததாக சாடினார். அந்த இந்திய கூட்டணி பெங்களூர்ல கூட்டம் நடக்குது, 26 கட்சி வருது. அப்ப திரு ஸ்டாலின் அந்த கூட்டத்துக்கு போறாரு. அப்பவாவது இந்த குறுவை சாகுபடி விவசாயிகள் செய்திருக்கின்றார்கள். 5 லட்சம் ஏக்கர்ல காய்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 10 டிஎம் தண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீரிலிருந்து ஒரு 10 டிஎம் தண்ணீரை நீங்கள் திறந்து விடுங்கள். அப்படி திறந்து விட்டா ஒரு 5 லட்சம் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து காப்பாற்ற முடியும். அந்த வறட்சியிலிருந்து அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும். ஒரு கோரிக்கை வச்சிருந்தா நிச்சயமா அவர்களுக்கு திறந்து விட்டுருப்பாங்க. கோரிக்கை வைக்கல, விவசாயி மீது அக்கறை இல்லை. இவர் அந்த கூட்டத்திற்கு செல்கின்ற பொழுது, இந்திய கூட்டணிக்கு செல்கின்ற பொழுது கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வந்து சால்வ போத்து வரவேற்றாரு.
அங்க கர்நாடக முதலமைச்சரை பார்க்கிறாரு, வாயே திறக்கல. அவர்களுடைய எண்ணமெல்லாம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு மத்தியிலே வர வேண்டும். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்லை, இங்க இருக்கின்ற விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. நாடு எக்கேடு கெட்டு போனா அவருக்கு என்ன? குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலே அதிகாரத்துக்கு வர வேண்டும். அங்க அதுதான் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, நாட்டு மக்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை நீங்க கேட்டு பெற்றிருந்தா உண்மையிலேயே நல்ல முதலமைச்சர், ஒரு திறமையான ஆசைகின்ற முதலமைச்சர் என்று மக்கள் பாராட்டி இருப்பாங்க. அந்த தில்லு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சரை வச்சு எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும்?